ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சொக்கத்தங்கம் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கருவாடு வரமுச்ச கத்திரிக்காய் போட்டு புளிக்குழம்பு. இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா சுட சுட சாப்பாடு போட்டு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதை மக்கியானால் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு நம்ம இப்போ என்னென்ன வேணுங்கிறத பார்க்கலாம். ஒரு கடாயை காய வச்சு நல்லெண்ணெய் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் விட்டுக்குங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் வந்து 30 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். அது கூடவே 10 வெள்ளை பூண்டு எடுத்துக்கோங்க. அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த கருவாடு மொச்சைக்கும் வந்து பார்த்திங்கன்னா செம்ம இதாக இருக்கும். அது கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம 5 தக்காளி பழம் எடுத்துக்கலாம். 5 தக்காளி பழத்தை நல்லா கழுவி அது வந்து 4 நல்லா கீறி எடுத்துக்கோங்க. இப்போ அதையும் போட்டு நல்லா சேர்த்து வதக்கிங்க. இப்போ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சட்னி, குழம்பு இது எல்லாத்துலேயும் நம்ம சேர்த்துட்டே வந்தோம்னா நம்மளோட கண் பார்வைக்கும் ரொம்ப நல்லது. அப்புறம் முடி வளர்ச்சிக்கும் ரொம்ப யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த குழம்புல சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா குழம்போட மணமும் நல்லா இதாக இருக்கும். அதனால் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வதங்கட்டும். தக்காளி பழம்லாம் தெரியுது பார்த்திங்கன்னா சூப்பராக வதங்கிடுச்சு. இந்த மாதிரி நல்லா வதங்கணும். இப்போ வந்து வதங்கியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சீல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 தேங்காய் சீல் எடுத்துக்கோங்க. தேங்காய் சீல் நல்லா பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம அளவாக போட்டால் போதும். நம்ம ரொம்ப அரைமுடி தேங்காய் அப்படிலாம் போட்டோம் பார்த்திங்கன்னா குழம்பு வந்து நர நெஞ்ச கச்ச மாதிரி இருக்கும். ஆனால் அளவான தேங்காய் போதும். இப்போ தேங்காயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பார்த்திங்களா, இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்குங்க. இது கூடவே மல்லித்தூள் சேர்த்துக்குங்க. மல்லித்தூள் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 5 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கூடவே காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இது வந்து தனி மிளகாய்த்தூள் தான். உங்களுக்கு கொஞ்சம் காரம் அளவாக வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் காஷ்மீரி மிளகாய்த்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மசாலோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கிக்குங்க. இது லைட்டு நம்ம வதக்கும்போது பார்த்திங்கன்னா அடி பிடிக்கும். அதனால் அப்பப்போ வந்து இது வந்து மசாலா போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு இப்போ வந்து இதை ஆற வச்சுக்கலாம். இது ஆறட்டும். அதுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா நான் வந்து குக்கரில் வந்து நைட்டே வந்து வரமுச்சை ஊற போட்டு 100 வரமுச்சை பயிர் எடுத்துருக்கிறேன். அதை நைட்டே வந்து ஊற போட்டுட்டு குக்கரில் வந்து இப்போ 3 விசில் விட்டு இறக்கி வச்சுருக்கிறேன். அப்புறம் கருவாடு வந்து பார்த்திங்கன்னா நான் குமரன் கருவாடு தான் சொல்லுவாங்க. அது வந்து 2 பாக்கெட் வாங்கியிருக்கிறேன். அதை வந்து பார்த்திங்கன்னா இப்படி மண்டையை மட்டும் பிச்சு இப்படி போட்டுருங்க. மண்டையை பிக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு சில கருவாடில் வந்து அந்த உள்ளுக்குள்ள அந்த கருக்களை வந்து அப்படியே வெளியே வந்துடும். அப்படியே இழுத்து விட்டு அப்படி டக்குன்னு பிச்சு போட்டுக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமும் செஞ்சிடும், சுலபமாகவும் முடிஞ்சிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா புளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அதையும் ஊற வச்சுக்குங்க. இப்போ கருவாடு நம்ம மண்டையெல்லாம் பிச்சு போட்டாச்சு. இப்போ வந்து நல்லா கொதிக்கிற சுடுதண்ணி காய வச்சு அதை ஊற்றி வச்சுருங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து குழம்ப தாளித்து முடிக்கிற வரைக்கும் அது வந்து ஊறட்டும். இப்போ வெங்காயம் தக்காளிலாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்சியில் போட்டு அதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு டைம் கணக்கில் தான் நம்ம வெங்காயம் தக்காளி வதக்குனதுக்கப்புறம் நம்ம அந்த கருவாடை பிச்சு போட்டு ஊற வைக்கிறது, புளியை ஊற வைக்கிறது இதெல்லாம் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். அப்போ இது கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் கொஞ்சம் வடிச்சதில் மசாலாலாம் இருக்கும் பார்த்திங்களா, அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதில் ஊற்றி அதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்தளவுக்கு நல்லா பேஸ்ட் பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது கூட நான் கத்திரிக்காய் கொஞ்சம் அரிஞ்சு வச்சுருக்கிறேன். கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கத்திரிக்காவை சின்னதாக நீல வாக்கில் அரிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ கத்திரிக்காய் அரிஞ்சு எடுத்து வச்சாச்சு. அதையும் கழுவி ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து கடாயை காய வச்சு இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்குங்க. இது நம்ம நல்லெண்ணெயில் செய்யும்போது பார்த்திங்கன்னா கருவாட்டு குழம்பு இனி கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட கொஞ்சம் கடுகு,
ஜீரகம் கொஞ்சம், வெந்தயம், அப்புறம் கொஞ்சோண்டு சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா பொரியட்டும். இப்போ இது கூட கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இது கூட நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து தாளிப்புக்கு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து கத்திரிக்காவை போட்டுங்க. இதில் கத்திரிக்காவை போட்டு கொஞ்சம் எண்ணெயில் ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கிக்குங்க. இது கூட உங்களுக்கு இஷ்டப்பட்ட காய் முருங்கைக்காய், அப்புறம் உருளைக்கிழங்கு இது எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் போடும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். இப்போ கத்திரிக்காய் நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், கத்திரிக்காயும் நல்லா கொஞ்சம் எண்ணெயில் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச மசாலா அதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம வேக வச்சிருந்த மொச்சப்பயிறு அதையும் இதில் சேர்த்துக்குங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அலசி அதையும் இது கூட சேர்த்துக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழக்குழன்னு இருக்குது. இது கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம் நம்ம. ஏன்னா குழம்பு நல்லா கொதிக்கணும். இது கூட கருவாடு போட்டு கொதிக்கும் போது குழம்பு இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிடும். அதனால் ஃபஸ்ட்டே நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு நல்லாயிருக்கும். இடையில கொஞ்சம் தண்ணி சேர்த்தோம்னா குழம்போட டேஸ்ட்டு போயிடும். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து மொச்சப்பயிர் வேக வைக்கும்போதே கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வைப்போம். அதனால் உப்பை பார்த்துட்டு நீங்கள் உப்பை வேக வச்சுக்கோங்க. இப்போ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுக்கலாம். நம்ம அதுக்குள்ளே வந்து புளியை கரைச்சி எடுத்துக்கலாம். கொதிக்க போகிற சமயத்தில் வந்து நம்ம ஊற போட்ட புளியை கரைச்சி அதே வடிகட்டி அந்த புளி தண்ணியும் சேர்த்துக்குங்க. இப்போ மூடி வச்சிடலாம். குழம்பு வந்து இப்போ நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா குழம்பு கொதித்து அந்த கத்திரிக்காயெலாம் நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம கருவாடை கழுவி எடுத்துடலாம். இப்படி நீங்கள் கருவாடை வந்து ஒவ்வொரு கருவாடையும் எடுத்து இப்படி வந்து தேய்ச்சி கழுவலாம். அப்படி இல்லைன்னா நம்ம சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கனால அதனால் அதில் இருக்க அழுக்கு மணல் எல்லாமே நல்லா வந்துருச்சு பாருங்கள். தண்ணியோட கலரே நல்லா சேஞ்ச் ஆகிருக்குது பாருங்கள். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அலசிக்குங்க. நல்லா கையை வச்சு எல்லாத்தையும் சுத்தமாக எல்லாத்தையும் எடுத்துட்டிங்கன்னா அதில் இருக்க மண்ணு கிண்ணு எல்லாருமே அடியில் வந்துடும். இப்போ இந்த மாதிரி நல்லா அலசி எடுத்துக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா 3 டைம்ஸ் பக்கம் வாஷ் பண்ணுவேன். நல்லா நீங்களும் இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து மண்ணெல்லாம் இருக்காது. சாப்பிடும்போது நம்மளுக்கு நெருநெருன்னு இருக்காது. அந்த கருவாடோட ஸ்மெல்லும் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நம்மளுக்கு அடிக்காமல் நீட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 2வது டைமும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. அப்போவும் நம்மளுக்கு தண்ணி வந்து கொஞ்சம் இதில் இருக்க மண்ணெல்லாம் கொஞ்சம் வந்துருச்சு. இன்னும் வந்து ஒரு தடவை வாஷ் பண்ணி எடுத்துட்டால் போதும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம 2 தடவை கழுவும் போது இருந்த தண்ணிக்கு இப்போ நம்ம 3வது தடவை கழுவுற தண்ணிக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். போதும். இப்போ நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா கருவாடை மட்டும் நல்லா புழிஞ்சு எடுத்துக்குங்க.
இப்போ குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்குது. கொதிச்சு நல்லா வத்திருச்சு. இப்போ இந்த சமயத்தில் வந்து குழம்பு நல்லா கிளறி விட்டு நம்ம இந்த சமயத்தில் கருவாடை சேர்த்துக்குங்க. கருவாடு போட்டதுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா ஒரு கிளறி விட்டுக்குங்க. கருவாடு போட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். கருவாடு அந்த சூட்டில் நல்லா நம்ம ஆல்ரெடி சுடு தண்ணி ஊற்றிருக்கும் போதே அதிலே கொஞ்சம் வெந்திருக்கும். இப்போ நம்ம வந்து சூட்லேயே ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். கருவாடு இதில் நல்லா வெந்துடும். இப்போ வந்து பாருங்கள், கருவாடு நல்லா குழம்பு நல்லா கொதிக்குது. பார்த்திங்கன்னா இப்போ வந்து நல்லா சுடு சாப்பாடு போட்டு இந்த குழம்பு ஊற்றி நல்லா இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் குழம்பு செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.